மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் ஆர்ஜே ஃபாசிரா ஜுனைதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் நேர்களே, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் கந்தரோட் FM முஸ்லிம் நிகழ்ச்சியின் மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எமது நிகழ்ச்சியை ஒரு சிந்தனையோடு ஆரம்பிப்போம். மனிதன் விடும் ஒவ்வொரு மூச்சும் மரணத்தை நோக்கி எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு காலடியாகும். அலிரலியல்லாஹு. ஆம் அன்பின் சகோதரிகளே, மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று முதல் ஆக்கத்துக்கு செல்வோம். இந்த ஆக்கத்தை எமக்கு அனுப்பியிருக்கிறார் எம் கந்தரோட் FMஇன் அபிமானி அப்துல் வாஹித் ஃபாத்திமா முனீரா, சில்மியாபுரையில் இருந்து. அவரது ஆக்கத்தை தற்பொழுது நாம் பார்ப்போம். உறவுகளை பேணி நடப்போம். வாழ்க்கையில் மிகவும் அழகானது அனைத்து நிமிடங்களுமே மிகுந்த சுவை மிக்கது. எப்பொழுது தெரியுமா? அல்லாஹ்வால் எமக்கு அருள பெற்ற வெகுமதிகளான உறவுகளோடு நாம் சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம் அந்நாட்களை நாம் ஆழமாக நேசிக்க முன்வர வேண்டும். அத்தருணங்களை அழகுற பயன்படுத்தி உறவுகளின் மத்தியில் அன்பையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதன் மூலம் உறவுகளிடத்தே இணைப்புகளை பலப்படுத்திக் கொள்ள முடியும். உறவுகள் என்பது வாழ்வில் இன்றியமையாத ஒரு அம்சம். உறவுகளே மனித வாழ்க்கைக்கான அத்திவாரம். அதனாலேதான் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலேயே உறவுகளை துண்டித்து வாழ்பவனுக்கு சுவனத்தில் இடமில்லை என்பதாக சான்று பகன்று மனிதர்களுக்கு மத்தியில் நட்பு, நேசம் முதலியவற்றின் மகிமையை எடுத்தியம்புகின்றான். தனி மனிதனாக செயற்பட முடியாத இவ்வுலகில் உறவுகள் இணைவதனால் சுக துக்கங்கள் பகிரப்பட்டு மகிழ்வின் போது குதூகலமாகவும் துன்பத்தின் போது பல வழிகளில் ஆறுதல் அளித்தும் மீட்சி பெற முடிகிறது. ஆனால் இன்று கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உறவுகள் இணைவதென்பது மிக மிக குறைவே. காரணம்தான் தன் தொழில், குடும்பம் என்று வாழ்வை சுருக்கிக் கொண்டவையே. இல்லையெனில் உறவுகள் சேர்ந்தாலே வாக்குவாதங்கள், விமர்சனங்கள், தகராறு, சரிவராது போன்ற இன்னும் பல. ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து நாம் நம் வேலை, மற்றவர் குறைகள் என்று பாராது அனைத்தையும் சகித்து முரண்பட்டு செல்வோரையும் அரவணைத்து வாழ்வதன் மூலமே சுவனத்தை பெற்றுக் கொள்ளலாம். சுவனத்தையும் உறவையும் ஒருங்கிணைத்து இறைவன் பேசுகின்றான் என்றால் அவ்வளவு போராட்டங்களையும் கடந்து முன்னேறினால்தான் இறை வெற்றி கிட்டும். அல்லாஹ் எமக்கு நீண்ட ஆயுளை வழங்குவான். உறவுகள் என்பது வெறுமனே ஒரு சமூக அமைப்பல்ல. அதை பேணி நடப்பதும் இஸ்லாமிய வணக்கமாகவே கணிக்கப்படும். அன்பின் சகோதரிகளே, உறவுகளை பேணுவோம், ஒற்றுமையாய் வாழுவோம் என்று கூறியிருக்கிறார் கந்தரோட் FMஇன் அபிமானி அப்துல் வாஹித் ஃபாத்திமா முனீரா, சில்மியாபுரையில் இருந்து. சகோதரி, உங்களுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலரும் வசந்தம். ஆம் நேர்களே, தற்பொழுது அடுத்த ஆக்கத்துக்கு செல்வோம். இந்த ஆக்கத்தை அனுப்பியிருக்கிறார் ஜக்கியா நிஃபால், புத்தளத்தில் இருந்து. இவர்களது ஆக்கத்தை தற்பொழுது நாம் பார்ப்போம். அவளின் வாழ்க்கை குறிப்பிலிருந்து உண்மை சம்பவம் ஒன்றின் காணொளியை தழுவி தமிழில் எழுதப்பட்டது என்று கூறியிருக்கிறார். தற்பொழுது அந்த ஆக்கத்தை நாம் பார்ப்போம். நான் எகிப்து நாட்டின் மன்சூரா நகரத்து விதவை பெண்மணி. வறுமையின் கோரப்பிடிக்குள் சிக்கி தவிக்கும் குடும்பம் எங்களுடையது. என்றாலும் படைத்தவனை தவிர யாரிடமும் கையேந்துவதில்லை. அன்றும் அப்படித்தான். கடும் குளிர் போர்த்திய பின்னிரவு நேரம் ஒன்றில் என் சின்னஞ்சிறு மகளுக்கு காய்ச்சல் குலுக்கியது. இதுவரை ஏற்பட்டிராத அளவு கடுமையாக இருந்தது. அன்றாட உணவுக்கே அல்லல் படும் எங்களுக்கு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. இந்த இரவில் போய் நாம் யாரிடம் உதவி கேட்பது? எனக்கு அழுகை வந்தது. இறை சிந்தனையில் பட உடனே 2 ரக்காத்துக்கள் தொழுது இறைவனிடம் முறையிட்டேன். நேரம் சென்றது. மணித்தியாலங்கள் கடந்தன. எனக்கும் பயமாக இருப்பினும் நம்பிக்கை இழக்கவில்லை. இப்படியே அதிகாலை பொழுது என் வீட்டு கதவையும் யாரோ தட்டுகின்ற சத்தம் கேட்டது. ஆடைகளை சரி செய்து கொண்டு ஓடிப்போய் பார்க்கிறேன். வாசலில் ஒரு வைத்தியர். எனக்கு உலகமே தலைகீழாய் மாறியதாய் ஓர் உணர்வு. எப்படி சாத்தியமானது? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே
அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கே என்றதும் வைத்தியன் குரல் கேட்டு அவசரமாய் அறையை காட்டுகின்றேன். அவரும் மருத்துவம் பார்த்துவிட்டு அதற்குரிய தொகையை என்னிடம் கேட்கிறார். நான் என்ன செய்வது? என்னிடம் உங்களுக்கு தருவதற்கு பணம் இல்லையே என்றேன். என்னம்மா விளையாடுறீங்களா? நீங்க தானே கால் பண்ணினீங்க குழந்தைக்கு சுகம் இல்லன்று என்றதும் என் கண்களில் நீர் வழிந்தோட, வல்லாஹி நான் கூப்பிடல டாக்டர், சத்தியமா உங்களுக்கு தர என்னிடம் பணம் இல்லை, இரவே உண்பதுக்கு கூட எங்கள்கிட்ட உணவில்லை என்றேன். அப்பொழுதுதான் அவர் வீட்டு இலக்கத்தை சரி பார்க்கிறார். அவருக்கு அழைப்பு வந்தது என் அடுத்த வீட்டிலிருந்துதான். பின்னர் அவர் என்னிடம் என் குடும்ப நிலவரம் பற்றி விசாரித்தார். நான் ஒன்றுவிடாமல் என்ன நடந்தது என்பதை பற்றி சொன்னேன். இப்போது அவருக்கு அழுகை வந்தது. இறைவனின் படைப்பில் இறைவனின் கருணையை எண்ணி ஒற்றை பிரார்த்தனைக்கான அவன் திட்டம் மெய்சிலிருக்க வைத்தது. எங்கள் நிலைமையை புரிந்து கொண்ட அவர் உணவே போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி தந்ததுடன் மாதம் எங்கள் குடும்பத்துக்காய் உதவி செய்யவும் முன்வந்தார். நான் அன்றுதான் உணர்ந்து கொண்டேன் இறைவனின் நேசம் எத்தகையது என்பதை. அன்பின் சகோதரிகளே, எப்பொழுதுமே இறைவனின் கருணை குறித்து நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் பிரார்த்தனையின் வலிமை அளப்பரியது. இழுத்து சாத்தப்பட்ட இரும்பு கதவுகளை தட்டுவதை விட எப்பொழுதுமே திறக்கும் அருளாளனின் கதவுகளை தட்டுங்கள். ஏந்தும் கரங்களில் தாராளமாய் தராமல் இருக்க அவன் வெட்கப்படுகிறான் என்று உண்மை சம்பவம் ஒன்றின் காணொலியின் தலைவலை எமக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார் ஜக்கியா நிஃபால் புத்தளத்தில் இருந்து. சகோதரி, உங்களுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் கந்தரோட் FM முஸ்லிம் நிகழ்ச்சியின் மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஆக்கத்துக்கு செல்வோம். இந்த ஆக்கத்தை எமக்கு அனுப்பியிருக்கிறார் இவர் கந்தரோட் FM புதிய ஒரு நேர் ஃபாத்திமா பின்த் ஜக்கரியா கண்டியில் இருந்து. இவர்களது ஆக்கத்தை தற்பொழுது நாம் பார்ப்போம். சகிப்புத்தன்மையின் மதிப்பு என்ற தலைப்பில் இவரது ஆக்கம் இருக்கின்றன. தனி மனித வாழ்வில் துவங்கி பொது வாழ்க்கை, குடும்பம், கொடுக்கல் வாங்கல், அரசியல், ஆட்சி அதிகாரம் அனைத்திலும் ஆளுமை செலுத்துகின்ற ஆற்றல் கொண்ட ஓர் அற்புதமான ஒரு பண்புதான் இது. சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நிலை தவறி தடுமாறிவிடும். வாழ்க்கை போகும் வழியில் மாறிவிடும். எப்பொழுது சகிப்புத்தன்மையை மேற்கொள்கின்றோமோ அப்பொழுது வியக்கத்தக்க வகையிலான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க துவங்கிவிடுவோம். ஒருவர் நமக்கு தீங்கு இழைத்து விட்டால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி நாமும் அவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பதுதான் பழி வாங்கும் தன்மை. இந்த பழி வாங்கும் தன்மையை விட்டுவிட்டால் அதுதான் சகிப்பு தன்மை. இஸ்லாமிய மார்க்கம் இதனை பற்றி அதிகம் பேசுகிறது. சகிப்பு தன்மை உடையவரை இறைவன் நேசிப்பதாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சகிப்பு தன்மை, நிதானம் இல்லாதவர்களிடம் பகைமை, பொறாமை, விரோதம், காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் உணர்வு போன்றவை மிதந்திருக்கும். இது இஸ்லாம் வெறுக்கும் தீய பண்பாக இருக்கிறது. ஆதலால் இத்தன்மையை கைவிட்டால் இஸ்லாம் குறிப்பிடும் அந்த தீய பண்பில் சிக்கிக்கொள்ள நேரிடும். இஸ்லாத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வந்த பல நபிமார்களும் இதனை கடைபிடித்து மக்களுக்கு முன் உதாரணமாக விளங்கியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டலாம். நபி அவர்களுக்கு தாயிப் நகர மக்கள் கொடுத்த நெருக்கடிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. எந்த அளவு கொடுமைகள் என்றால் வானவர்களே வருத்தம் கொண்டு அந்த மக்களுக்கு எதிராக இறை வேதனை இறக்கி தர நபி அவர்கள் பிரார்த்திக்க சொல்லும் அளவுக்கு இருந்தது. இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வேண்டவில்லை. இறைவனிடம் என்ன வேண்டினார்கள் தெரியுமா? இறைவா, என் கூட்டத்தாரை மன்னித்தருள்வாயாக, ஏனெனில் அவர்கள் நல்வழியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வேண்டினார்கள். இதுதான் நபிகளாரின் பெருந்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை. தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கூட மறந்து அந்த மக்களுக்காக மன்னிப்பை வேண்டினார்கள் என்று சரித்திர சான்றுகள் சொல்கின்றன. சகிப்புத்தன்மையை பேணியும் பிறரை மன்னித்து பணிவாக வாழ்ந்தால்தான் அவர் மனிதர்கள் மாணிக்கமாக திகழ்ந்து வருகிறார்.
ஒருவர் உங்களை அவமானப்படுத்தினால், ஏளனம் செய்தால், குறை கண்டால், பலருக்கு மத்தியில் மானபங்கப்படுத்தினால் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பதில் தரும் வகையில் நீங்களும் அவரை ஏசவோ அவமானப்படுத்தவோ வேண்டாம். ஏனென்றால் அவர் உங்களுக்கு எதிராக பேசிய அந்த வார்த்தையே, செய்த அந்த செயலே அவரை அவமானப்படுத்த போதுமானதாகும் என்று நபி அவர்கள் உலக மக்களுக்கு நல்லுபதேசம் செய்திருக்கின்றார்கள். சகிப்புத்தன்மை அனைவரிடம் இருந்தால் போதும் இந்த உலகம் அமைதி பூங்காவாக திகழும் என்று கூறியிருக்கிறார் கந்தரோட் எஃப்எம்மின் புதிய நேயர் ஃபாத்திமா பின்த் ஜக்கரியா, கண்டியிலிருந்து. சகோதரி, உங்களுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த ஆக்கத்துக்கு செல்வோம். இந்த ஆக்கத்தை அனுப்பியிருப்பவரும் கந்தரோட் எஃப்எம்மின் புதிய நேயர் ஒன்றுதான். இந்த ஆக்கத்தை அனுப்பியிருக்கிறார் மஃப்ரஹா வரகாபொல. உயர் பண்புகளை வளர்த்துப்பார். மார்க்க அறிவுள்ள முஸ்லிம் தமது பிள்ளையின் உள்ளத்தினுள் நுட்பமான வழிகளை கொண்டு ஊடுருவி உயர் பண்புகளையும் நல்லறிவையும் எப்படி விதைப்பது என்று அறிந்திருப்பார். குழந்தை வளர்ப்பின் நுட்பமான வழிமுறைகள்: 1. பெற்றோர் தம்மை அழகிய முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். 2. பிள்ளைகளுடன் மனம் விட்டு கலந்து பழக வேண்டும். அழகிய முறையில் விசாரித்துக் கொள்ள வேண்டும். 3. அவர்களை முக மலர்ச்சியுடன் அரவணைத்து அன்பு காட்ட வேண்டும். 4. அவர்களுக்கு ஊக்கமளித்து உற்சாகமூட்ட வேண்டும். 5. எல்லா பிள்ளைகளிடமும் அன்புடன் நடந்து நீதத்தையும் சமத்துவத்தையும் பேண வேண்டும். 6. அவர்களுடன் பழகுவதிலும் அவர்களை திருத்துவதிலும் நளினம் இருக்க வேண்டும். ஆனால் பலவீனம் அடைந்து விடக்கூடாது. தேவை என்றால் சற்று கடினம் காட்டலாம். அதே சமயம் வன்மை இருக்கக்கூடாது. நேர்மையான திறந்த சிந்தனையுள்ள பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான தயாளத்தன்மை பெற்ற நல்ல பிள்ளைகளை இது போன்ற சூழ்நிலையில் தான் உருவாக்க முடியும். இஸ்லாமிய அடிப்படையும் குர்ஆனின் கட்டளையும் பின்பற்றும் நல்ல குடும்பங்களில் இந்த விஷயத்தை தெளிவாக காணலாம். அல்லாஹ் அழகாக கூறுகிறான், அல்லாஹ்வின் மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்வை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார்? அல் குர்ஆன் அல் பக்கரா. ஆம் சகோதரி, உயர் பண்புகளை வளர்ப்போம் என்று அனுப்பியிருக்கிறீர்கள். சகோதரி மஃப்ரஹா, உங்களுக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலரும் வசந்தம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் கந்தரோட் எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சியின் மலரும் வசந்தம் மாத நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம் சகோதரிகளே, உங்களது ஆக்கமும் வளரும் வசந்தத்தில் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நீங்கள் அனுப்பும் ஆக்கங்கள் சகோதரிகளுக்கு வழிகாட்டும் சிறிய ஆக்கங்களாக இருத்தல் வேண்டும். இஸ்லாத்தின் நிழலில் அமைந்த ஆக்கங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு, உங்களது ஆக்கங்கள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு முன் நீங்கள் டைப் செய்து 077575297 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இந்நிகழ்ச்சியை தொகுத்து தயாரித்து வழங்கிய நான் ஃபாசிரா ஜுனைதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலரும் வசந்தம் மாதர் நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் தயாரிப்பு ஆர்ஜே ஃபாசிரா ஜுனைதீன். நிகழ்ச்சி நெறியாள்கை AR முஹம்மத் முனாஸ். والحمد لله.